என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, கிருபை பெரிதல்லோ. இதோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் நீங்கள் உங்கள் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடே எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையிலும் தேவரீர் நீர் எங்களோடு கூட பேசும்படிக்கு உம்முடைய சமூகத்தையும் உம்முடைய இரக்கத்தையும் நாங்கள் கெஞ்சி வேண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக இயேசு கிறிஸ்துவை பற்றின ரகசியங்களை நாங்கள் இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்றும் அந்த வார்த்தை ஜெயமுள்ள ஒரு வார்த்தை என்றும் இயேசு மாம்சமாய் இந்த உலகத்திற்கு வந்து கொடுத்த இந்த வார்த்தை ஜாக்கிரதைக்குரிய வார்த்தை என்றும் இந்த நாட்களிலே நாங்கள் கவனித்து வருகின்றோம். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்கின்ற ஒரு சத்தத்தோடு ஆண்டவரே நாங்கள் அதை கவனிக்கும்படியாய் உதவி செய்வீராக. நீர் எங்களோடு இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற காரியத்தை நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு தாரும், உம்முடைய தயவை எங்களுக்கு தாரும், உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு தலைப்பிலே நாம் செய்தியை கவனித்து வருகின்றோம். நான் 2வது பெரும் பகுதியாய் இயேசு வார்த்தையானவர் என்கின்ற ஒரு தலைப்பிலே நாம் கவனித்து வந்தோம். இயேசுவினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் முதலாவது கவனித்தோம். 2வது இயேசுவாகிய ஒரு வார்த்தை என்பது எப்படிப்பட்டது என்றால், முதலாவது இயேசு என்கின்ற ஒரு வார்த்தை ஜீவ வார்த்தையாய் இருக்கிறது. 2வது இயேசு என்ற ஒரு வார்த்தை ஜெயத்தின் வார்த்தையாய் இருக்கிறது. 3வது இயேசு என்கின்ற ஒரு வார்த்தையானது நமக்கு மிகுந்த ஜாக்கிரதைக்குரிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை பற்றி நாம் கவனித்து வருகின்றோம். நாம் இந்த 3வதனுடைய கடைசி பகுதியாய் இந்த இயேசுவாகிய வார்த்தை என்கின்ற தலைப்பை நாம் முடிக்கும்படிக்கு 3வதாக ஜாக்கிரதையுள்ள ஒரு வார்த்தை என்று சொல்லி நாம் ஜாக்கிரதையுள்ள வார்த்தையை நாம் கவனித்தோம். அதில் நான் உங்களுக்கு 2 காரியங்களை சொன்னேன். முதலாவது, இந்த ஜாக்கிரதையுள்ள ஒரு வார்த்தையை நாம் எப்படி கை ஆள வேண்டும் என்பதை, how to handle the word of God, தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி கையாள வேண்டும் என்று. 2வதாக தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளே எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன். ஹேண்டலிங் அண்ட் ஹோல்டிங் இன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை நாம் கையாளுவதும் கை கொள்ளுவது எப்படி, அந்த வார்த்தையை நமக்குள்ளே காத்துக்கொள்வது எப்படி என்பதை தான் கடந்த நாட்களிலே நாம் கவனிக்கும்படியாய் நாம் ஆரம்பித்தோம். அதில் உங்களுக்கு கையாளுவதை பற்றி நான் சொல்லும் பொழுது, இந்த தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வாழ்க்கை இழந்து போன 2 பேரை குறித்து நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, சவுலை பற்றின காரியத்தை நாம் கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். சாமுவேல் வருவதற்கு தாமதித்த போது சாமுவேலுடைய வார்த்தையின்படியாய் காத்திராதபடிக்கு சவுல் துணிந்து ஒரு காரியத்தை செய்தான் என்று துணிந்து செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வார்த்தையை மீறினபடியினால் எதை அவன் கையாள வேண்டுமோ, இதே சாமுவேல் சொல்லும் பொழுது எல்லா வார்த்தையின்படி அவன் நடக்கும் பொழுது, இவர் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறும் பொழுது சாமுவேல் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் கேட்டபடியே இருந்தது. ஆனால் நீ போய் என்னுடைய வார்த்தையின்படியே நீ காத்திரு என்று சொல்லும் பொழுது முடியவில்லை. அதற்கு துணிந்து ஜனங்களை பார்த்து பலியிட்டு
தன்னுடைய ராஜ்ய பாரத்தையே இழந்து தேவனுக்கு முன்பாய் தேவன் சவுலிடத்தில் பேசக்கூடாதபடிக்கு, தேவனும் சவுலிடத்தில் பேசாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போன, குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை தேடி போன ஒரு மனுஷனாய் மாறினான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது இல்லாமல் நாம் 2 சாமுவேலின் புத்தகத்திலே ஊசாவை பற்றி நாம் வாசித்தோம். தேவனுடைய பெட்டி, தேவனுடைய வார்த்தை உள்ள ஒரு பெட்டி தன்னுடைய வீட்டில் ஒரு 20 வருஷ காலமாக இருந்ததை அவன் ஒரு பழகினதை போல கர்த்தருடைய வார்த்தையை அது விழுந்து விடுமோ என்று நினைத்து அதன் மேல் பரிதாபப்படுவதை போல அவன் கையை நீட்டி அதை பிடித்தான் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அவன் மேல் கோபப்பட்டு அவனை அங்கேயே அடித்தார், அவன் செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கை ஆளுவதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தையே கடைசி நாளில் உங்களை நியாயம் தீர்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நாள் நியாயம் தீர்க்கும், ஒரு நாள் இந்த வசனம் நியாயம் தீர்க்கும். எவைகளெல்லாம் சொல்லப்பட்டதோ அவைகள் எல்லாம் ஒரு நாளிலே உங்களை நியாயம் தீர்க்கத்தக்கதாய் இந்த வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்களும் நானும் எப்படி கையாள வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நான் ஒரு 2 பகுதி இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லி இன்றைக்கு 2வது குறிப்பை நாம் எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பதையும் பார்த்து வேகமாய் நாம் முடிக்கலாம். திருவிருந்து இருக்கிறபடியினாலே நாம் நேரத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரையுள்ள வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து புத்தக சுருளை எடுத்து அந்த புத்தக சுருளிலே தன்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு பகுதியை அவர் எடுத்து வாசிக்கின்றார். இந்த தீர்க்க தரிசன பகுதியானது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு அவர் வாசித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதை கண்டு அதை வாசித்தாராம். அதை வாசித்து அந்த சுருளை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்த பின்பு ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்ததாம். எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் அவரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் 21வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம குறிப்பிற்குள்ளே நாம் வரலாமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். உங்கள் காதுகள் கேட்க என்று சொல்லும் பொழுது எல்லாரும் உட்காந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இயேசு கிறிஸ்து வேத புத்தகத்தை எடுக்கிறார், வேதத்தை வாசிக்கிறார். அந்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு உட்கார்ந்த பின்பு எல்லாரும் இயேசுவையை பார்க்கிறார். வாசிட்டாரு, அதுக்கு என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே, எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்ட இந்த வேத வாக்கியங்கள் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிற்று. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னதை போல வேத புத்தகத்திலே நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியங்களை இயேசு வாசிக்கும் பொழுது, இயேசு அதை கவனிக்கும் பொழுது, இந்த வேத வாக்கியம் தன்னை குறித்து சொல்லப்படுகிறது என்பதை இயேசு முதலாவது புரிந்து கொண்டார். இது நம்மை குறித்து சொல்லப்படுகிறது, இது நம்முடைய வாழ்க்கையை பற்றினதான ஒரு தீர்க்க தரிசனமாய் இதிலே சொல்லப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் முதலாவது அதை வாசித்து தனக்குரியது என்பதை அவர் அதை உரிமை பாராட்டி விட்டு அவர் சொல்றார், டிக்ளேர் பண்றாரு. என்ன டிக்ளேர் பண்றாருன்னா, இன்றைக்கு இந்த வேத வாக்கியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிற்று, நிறைவாகிவிட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேத வசனத்தை வாசித்து அதை கேட்ட பின்பு இது என்னை பற்றி தான் சொல்லப்படுகிறது என்பதை இயேசு அறிந்து கொண்டு அவர் டிக்ளேர் பண்றார் ஜனங்களுக்கு முன்பாக. he gave a declaration. என்ன டிக்ளரேஷன் சொன்னா, இந்த வசனம் இன்றைக்கு நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லுகிறேனே, நீங்கள் எல்லாரும் நானும் சேர்ந்து பொதுவாய் நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு வசனம். ஆனால் இந்த வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது என்னைக்காகிலும் ஒரு நாள் இந்த வசனம் நமக்கு தான், எனக்கு தான், என்னுடையது தான் இந்த வசனம் அப்படின்ற ஒரு நோக்கம் அல்லது ஒரு அறிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கவனிங்க. ஆண்டவர் வந்து சீஷரை பார்த்து சொன்னார், பூமியினுடைய கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய். சரிங்களா? யார்கிட்ட சொன்னாரு? சீஷர்கிட்ட சொன்னார். யாருக்காக சொன்னாரு? இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளா, 2வது அதிகாரத்தில் நிறைவேறிச்சு. சரிங்களா? இப்போ பரிசுத்த ஆவி பெற்ற எல்லாருக்குமே ஒரு 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 பலன் இருக்குதா இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவி பெற்றா பலன் கிடைக்கும். நீங்களாம் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கீங்களா? பெற்றவங்களாம் நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், உங்களுக்குள்ளே தேவன் பலன் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இருக்குதா இல்லையா? என்ன பலன்? சிம்சோனுக்கு வந்த பலனா? கிடையாது. அது ஒரு விதமான ஆவிக்குரிய பலன். அந்த பலன் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, மனுஷனோடு போராடுகிறதல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு கூட ஐக்கியம் பெறுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட பலன். அது தேவனோடு பேச, தேவனோடு பழக, தேவனோடு வாழ, தேவனோடு நடக்க, தேவனோடு இருக்க, அவரை எப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அறிந்து கொள்ளுதலுக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய ஆவி. நான் கேட்குறேன், இப்போ அந்த பலன் உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா? இருக்குதா? நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஞானசானம் பெற்றவங்க, நான் தேவ பலனை பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பலனும் வந்துருச்சு, ஆவியை பெற்றோட பலனும் வந்துருச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் சொல்லுங்க. நான் கேட்குறேன், இப்போ அடுத்த கேள்வி, இதை வாசிக்கும் பொழுது எனக்காக எழுதப்பட்டது அப்படி தானே இருக்கு. இப்போ நான் இந்த வசனத்தை எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு முன்பாக சொல்கிறேன், பலனை பெற்று நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அதை வச்சுட்டு சொல்கிறேன், இன்றைக்கு இந்த வசனம் நமக்குள்ளே நிறைவேறிற்று அப்படின்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பேர் சத்தமாக அல்லேலூயா சொல்ல முடியுன்றது வந்து கொஞ்சம் யோசனை. நான் கர்த்தருக்கு சாட்சியாய் மாறிவிட்டேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், பலனை பெற்றுக்கொண்டேன். இப்போ இந்த பலன் 3வது நமக்கு என்ன செய்யுதுன்னா, என்னை சாட்சியாய் மாற்ற வேண்டும். அப்போ என்னை சாட்சியாய் மாற்றவில்லை என்று சொன்னால், பலனை பெற்றுக்கொண்டு தாளந்தை வாங்கி கொண்டு அதை புதைத்து வைக்கிறேனே ஒழிய, அந்த தாளந்தை பெருக பண்ணும்படியாய் எஜமானன் வருகிற நாளிலே அந்த தாளந்திற்கு உண்டான ஆத்துமாக்களாய் அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாய் நான் இன்னும் சாட்சியாய் மாறவில்லை. அப்படியானால் ஒரு வசனம் நமக்குள்ளே ஆவியாய் உள்ளே செல்கிறது, அது நமக்குள்ளே ஜெயம் பெறத்தக்கதாய் பலனை கொடுக்கிறது. இந்த பலன் வந்த உடனே இந்த வசனம் நமக்குள்ளே நம்மை சாட்சியாய் மாற்ற வேண்டும் என்பது வேதத்தினுடைய சட்டம். இயேசு ஒரு வசனத்தை வாசித்த உடனே இது தன்னை பற்றி தான் சொல்லப்படுகிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஜனங்களுக்கு முன்பாக அவர் எழும்பி நின்று சாட்சியாய் சொன்னார், இந்த வசனம் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அவர் ஒரு நல்ல தகப்பன். உண்மையா இல்லையா? அப்போனா நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லுகிற காரியம் உண்மைனா நீங்கள் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சரிங்கன்னா? ஆமேன் தான், அப்படியே ஆக கடவுது. கர்த்தர் என் வாழ்க்கையில் அப்படியே இருப்பார் அப்படின்றதுனால ஏதாவது மாறுதலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிறுத்திடுங்க. அப்படா நான் மாற்றி சொல்லுவாரோ அப்படி யோசிக்காதீங்க. நெகட்டிவாக நான் பேசவே மாட்டேன், பாசிட்டிவாகவே நான் போகிறேன். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்த இந்த உலகத்திற்குரிய ஒரு இரட்சகராக இருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? நல்லா சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த இரட்சகர் எனக்கு தகப்பனாக இருக்கிறார், அந்த இரட்சகர் எனக்கு தாயாக இருக்கிறார், அந்த இரட்சகர் எனக்கு நண்பராக இருக்கிறார்,
அவர் என்னுடைய சிநேகிதராய் இருக்கிறார், அவர் எனக்கு துணையாளராய் இருக்கிறார், அவர்தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி. இயேசு என்ற ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டு நமக்குள்ளே ஆவியாய் ஜீவனாய் மாறிவிட்டது. இப்போ இந்த ஜீவனாய் மாறின இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே என்ன செய்கிறார் என்று சொன்னால், எப்படி அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறாரோ அந்த தகப்பனுக்குரிய ஸ்தானத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி இயேசு ஒரு தகப்பனுக்குரிய ஒரு வேலையை செய்கிறார் என்பதை வாசித்து தகப்பனே என்று அழைக்கிறோமோ, தகப்பனே என்று கூப்பிடுகிறோமோ, அந்த தகப்பனுக்குரிய உரிமையின் சொத்தை, மேன்மையை, இரக்கத்தை தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதை போல அந்த இரக்கத்தை நமக்குள்ளே பெற்றுக்கொண்டு, எனக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு இன்னைக்கு தைரியமா சொல்றீங்க இல்லையா? நான் சொல்றேன், அந்த வசனம் உள்ள போயிட்டு நமக்கு என்ன தெரியுங்களா பண்ணோம்? நம்மளை நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனா மாற்றணும். அது பேர் தான் சாட்சி. பிள்ளைகள் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தில் ஏசப்பாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அந்த தகப்பனுக்குரிய ஒரு 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 குணாதிசயங்கள், தகப்பனுக்குரிய ஒரு ஒழுங்குகள், தகப்பனுக்குரிய ஒரு மேன்மைகள், இதை குறித்து சபையிலே போதிக்கப்படும் பொழுது, இதை குறித்து பிள்ளைகள் வளர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை பற்றின ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், அந்த பிள்ளைகளுக்கு ஏசப்பாவை நேரடியாக தெரியாது, உணரதான் முடியும். ஆனால் அந்த உணர்த்துதல், அந்த உணர்தல் எப்படி வரும் தெரியுங்களா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஏசப்பாவை போல தகப்பனாக இருக்க கற்றுக்கொண்டால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தகப்பனாகிய தேவனை நம் மூலமாய் அறிந்து கொள்வது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒரு தாய் தேற்றுவதை போல இயேசு என்னை தேற்றுவார் என்று சொல்லி ஒரு தாயினுடைய தேற்றுதலை பற்றி நாம் வாசிக்கின்றோம். நான் கேட்கிறேன், வாசிக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுகிறேன், ஒரு தாயை போல தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரோ அந்த தாயினுடைய குணாதிசயங்களை நம்ம பிள்ளைகள் படிக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள் வாசிக்கும் பொழுது, நம்முடைய வயதிற்கு கீழே இருக்கிறவர்கள் ஒரு தகப்பனை போல நம்மை பார்க்கிற, தாயை போல பார்க்கிற ஒரு நோக்கத்தோடு பார்க்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்திலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்திலே எந்த வசனத்தை வாசித்தார்களோ அந்த வசனத்தினுடைய உருவமாய் நீங்களும் நானும் மாறுவதுதான் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வசனத்துக்கு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல தகப்பனாய், உங்கள் குடும்பத்தில் உங்களை நல்ல தகப்பனாய் மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். எங்கள் அப்பா மாதிரி யாருமே இல்லை. நான் சொல்கிறேன், சில நேரங்களில் என்னுடைய வீட்டிலே நான் சொல்கிறேன், எனக்கு அடிக்கடி ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம். நான் சபையில் கூட பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த ஊழியத்தில் வளரும் பொழுது ஒரு நல்ல தகப்பன்மார்கள் இருந்தாங்க. ஒரு நல்ல வயது முதிர்ந்த, என் சின்ன வயசில் நிலைமையில் வயது முதிரையை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஆனால் அவருடைய செய்தியை நான் கேட்பதற்கு அல்லது அவருடைய வார்த்தைகளை கேட்கிற அளவிலே புரிந்து கொள்ளக்கூடிய வளர்ச்சி எனக்கு இல்லை. பட் ஐ ஹர்ட் ஹிஸ் வேர்ட்ஸ். எனக்கு அவருடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கேன், என் காலால் கேட்டிருக்கேன், என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆனால் அதற்கு பின்பு வந்த சாம் சுந்தர் ஐயாவினுடைய வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் நேரடியாகவே நாங்கள் கவனித்து வந்தோம். நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது ஒரு தகப்பன் எப்படி இருப்பாரோ, ஒரு தகப்பனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குமோ அந்த தகப்பனுடைய நிலைப்பாட்டை நான் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். நான் இந்த கோயில்பட்டிக்கு வரும் பொழுது ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் அவர் அதை ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி எனக்கு காண்பித்த ஒரு சம்பவம் உண்டு. நான் இந்த கோயில்பட்டிக்கு வரும் பொழுது நான் நினைக்கிறேன் 2008 வருஷத்தில் பிப்ரவரி மாதத்தில் இந்த வளாகத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ரிஜிஸ்டர் செய்யணுன்றதுக்காக அப்பொழுது சாம் சுந்தர் ஐயாவுக்கு உதவியாய் இருந்த தலைமைத்துவத்திற்கு அவரால் அங்கீகரிக்கப்பட்ட தாமஸ் ராஜ் ஐயா இந்த இடத்திற்கு வந்து முதலாவது இந்த இடத்தினுடைய பதிவுகளை செய்வதற்காக அவர்கள் வந்து அந்த பதிவை அவர்கள் செய்தார்கள். அப்போ அவங்க இந்த இடத்துக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒழுங்கு செய்து முடித்த பின்பு அவங்ககிட்ட நாங்கள் சொன்னோம், பாஸ்டர் அங்கே ரெடி ஆகிருச்சுன்னா உங்களுக்கு
கால் பண்ணுறோம், கார் வந்துடும், நீங்கள் வந்து சைன் மாத்திரம் நீங்கள் பண்ணிவிட்டு போனால் போதும், வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதேமாதிரி எல்லா காரியங்களும் அங்கே முடிஞ்சாச்சு. முடிஞ்ச பிறகு மதிய நேரம் ஒரு 1-1:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது எல்லாருமே ஹோட்டலுக்கு போகணுன்னு சொல்லி சாம்சுந்தரையா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லாரையுமே, அதாவது இந்த பகுதி தென்பகுதியில் இருக்கிற ஏசிய ஊழியக்காரர்கள் 4-5 பேர், நிறைய பேர் இருக்காங்க. இந்த திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, அடுத்தது எட்டயபுரத்தில் இருக்காங்க, விளாத்திக்குளத்தில் இருக்கிறாங்க, சிவகாசியில் இருக்கிறார்கள். இதை போல் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் அந்த நாளில் ஐயா வந்திருக்கிறாங்க, தாமஸ் ராஜ் ஐயா வந்திருக்கிறாங்கன்றதுனால அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்ச பின்பு ஹோட்டலுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போய் எல்லாருக்கும் ஒரு ஆகாரம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த டைமில் நம்ம ஊரில் பெரியசாமி ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டலு. 2008 எல்லாரையும் கொண்டு போய் அந்த மாடியில் உட்கார வச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் போது தாமஸ் ராஜ் ஐயா சொன்னாங்க, எப்பா இன்றைக்கி பிலிப்புக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்காரு, ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. ஆண்டவர் ஒரு ஊழியத்தையே, கஷ்டப்படாத ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆகையினால இன்றைக்கி என்ன வேணுமோ சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் பில்லு அவர் பே பண்ணுவார் அப்படின்ட்டார். சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஆளாளுக்கு, அது வந்து நான் வெஜிடேரியன் ஹோட்டல் இல்லைங்களா, ஆளாளுக்கு எதெல்லாம் சாப்பிட்டது இல்லையோ அதையெல்லாம் ஆர்டர் பண்ணி அன்றைக்கி சாப்பிடுவோன்னு சாப்பிட்டாச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும், சந்தோஷமாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச போகிறாங்க, எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. எனக்கு மாத்திரம் துக்குன்னு சந்தோஷமாக எல்லாம் அப்படியே உள்ளே இறங்கிட்டே இருக்குது. அப்படியே பொறுமையாக அப்படி எடுத்து சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடணும், முடிக்கணும். நம்ம முதல்ல சாப்பிட்டு முடித்தா பில்லு யார் கையில் கொடுப்பாங்க? அதனால் கடைசியில் முடிப்போம் அப்படின்றதுனால எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. எல்லாம் முடித்த பிறகு கடைசியாக நான் சாப்பிட்டு முடிச்சு அப்படி எழுந்துற நேரத்தில் பில்லு வந்துடுச்சு. அந்த பில்லை எடுத்துகிட்டு வந்தவன் என்ன பண்ணால் நேராக தாமஸ் ராஜ் ஐயா கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். ஏன்னா அவர் தானே பெரியவர். அவர் என்ன பண்ணார், அந்த தம்பி இருக்கார் பாருங்க, அவர் கையில் கொடுக்கட்டார். அதையும் வாங்கிட்டேன், பில்லையும் வாங்கிட்டு போய் கையை கழுவிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறாங்க, கீழே இறங்கி போகிறாங்க. கடைசியில் பில்லு கட்டுறதுக்கு கடைசியாக போகணும்ல. உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் தான் சாட்சி. அதுக்கு அங்கேருந்து வர்றதுக்கு ஐயா தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு, வந்து சேர்ந்துட்டேன். ரிட்டர்ன் போகிறதுக்கு டிக்கெட் கொடுத்துருக்கிறாரு. போகிற வழியில் ஒரு 2 டீ குடிக்கலாம், காசை பாக்கெட்டில் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இதை பார்த்த உடனே, பில்லை பார்த்த உடனே ஒரு 10-15 பேர் என்ன ஆகும், அப்படியே மடித்து வச்சுக்கிட்டேன். மடித்து அமைதியாக வச்சுருக்கேன். எல்லோரும் போயிட்டாங்க, எல்லாருமே கடந்து போயாச்சு. நான் கடைசியாக கடந்து போய் அந்த பில்லு கொடுக்குற ஏரியா வருதுங்களே, அந்த ஏரியாவில் வச்சுருக்கிறது 20 ரூபா பாக்கெட்டில், பெரிய ஒரு 20,000 ரூபா எடுக்கிற மாதிரி மெதுவாக பாக்கெட்டில் அப்படி கையை விட்டு அப்படி அந்த பில்லு தேடி, பில்லு தான் இருக்கும், வேறு என்ன இருக்கும் அதில், பில்லை தேடி வெளியில் எடுத்து அந்த ஏரியாவில் கரெக்டாக அந்த காசு கலெக்ட் பண்ண கேஷியர்கிட்ட போய் நின்ன உடனே திடீர்னு 500 ரூபா நோட்டாக எனக்கு முன்னால் வந்து, பிரதர் இதை கொடுங்க அப்படின்னு வருது. எனக்கு யார் அதுன்னு திரும்பி பார்த்தா சாம்சுந்தர் ஐயாவோட கூட உதவியாக இருந்த பிரதர் சுந்தர், அவங்க கூட அவங்க இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நான் அதை வாங்கிட்டு, நான் முதல்ல சொன்னேன்னா சும்மா ஒரு மதிப்புக்கு சொல்லலை, இல்லைன்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன்ல, அது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அது இதுவாகிருச்சு. சுந்தர் பிரதர் ஐயா கொடுக்க சொன்னார், இருந்தாங்க அப்படின்னார். சரி ஐயா கொடுக்க சொன்னார்னா வேறு என்ன பண்ணுறது, சரின்னு வாங்கிட்டேன். பில்லை பே பண்ணிட்டேன், மீதி காசை வாங்கிட்டேன், கொஞ்சம் சில்லறை வாங்கிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்த பிறகு நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா நான் கொடுத்துருப்பேன்லண்ணே, ஐயா கொடுத்தாங்கன்னு கொடுக்குறீங்களே, உண்மையாகவே ஐயா கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டபோது அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். என்னென்னா, நீங்கள் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க தம்பி, எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரையும் நல்லா சாப்பிட வச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடித்த உடனே இந்த காசை பிலிப் கையில் கொடுத்து பிலிப்பை பே பண்ண சொல்லுங்கள். ஏன் நீங்கள் பே பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாமே அவர். அப்போனா ஒரு தகப்பனுக்கு தெரியும் தாம் பிள்ளையின் இடத்துல இருக்குதா இல்லையா அப்படின்றது. நம்பர் 2, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை எப்படியாகிலும் மற்றவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக சாம்சுந்தர் ஐயா கொடுத்துருக்கிறாரு காசு, சாம்சுந்தர் ஐயா பில்லு பே பண்ண சொன்னாருன்றத சாம்சுந்தர் ஐயா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இதை பிலிப் கையில் கொடுத்து அவனை பில்லு பே பண்ண சொல்லுன்னு சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகளை எந்த இடத்துல பாதுகாக்கணும், தன்னுடைய பிள்ளையை எந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது, மேன்மையாக்கணுன்றத ஒரு தகப்பன் மாத்திரம் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில்
சாம்சுந்தரம் ஐயா என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷனை நான் உலகத்திலே ஒரு தகப்பனாய் நான் காணும் பொழுது நான் இவ்வளவு பெரிய மகிமையுள்ள வாழ்க்கையை நான் அவரிடத்திலே பார்க்கிறேன் என்று சொன்னால் அவரை அனுப்பி வைத்த ஆண்டவர் எவ்வளவு மேன்மையுள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால் ஒரு உன்னதமான ஒரு தகப்பனவர், ஒரு உன்னதமான ஒரு தேவன். அவர் தகப்பனை போல நடத்துகிறவர், தாயை போல தேற்றுகிறவர். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் இன்றைக்கு எந்த உரிமையோடு பேசுகிறோமோ அந்த உரிமையிலே எல்லாவற்றிலும் மேன்மை உள்ளவர் அவர். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு நிறைவு என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், அந்த நிறைவுள்ள ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே ஜீவிக்கிறது என்று சொன்னால், நமக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், அவருடைய மேன்மை எந்த அளவிற்கு உண்மையோ அந்த உண்மைக்கு நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ்வதற்காக தான் அந்த ஜீவனை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் எப்படி எனக்கு தகப்பனாக இருக்கிறீரோ அதே போல் என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும். நீர் எப்படி எனக்கு தாயை போல இருக்கிறீரோ அதே போல் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தாயாய் நான் இருக்க வேண்டும். ஒருவேளை தகப்பன் இல்லாத பிள்ளைகளாக இருக்கலாம், தாய் இல்லாத பிள்ளைகளாக இருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் தகப்பனாய், நான் தாயாய், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய், உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடாய் என் பிள்ளைகளுக்கு மாற்றும். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் அப்படியே என்ன நான் பார்த்தனோ அது அப்படியே வேத புத்தகத்தில் நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்கின்ற ஒரு அனுபவம் மாறவே மாறாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தன்னை பற்றி சொன்ன ஒரு வார்த்தையை அவர் எப்படி கையாண்டார் என்பதை பாருங்களேன். எப்படி அவர் அதை கையாண்டு நடத்தினார் என்பதை பாருங்களேன். அவர் கையாண்ட வழிமுறைகள் என்னவென்றால், இந்த வசனம் இந்த நாளிலே நிறைவேறிற்று. அந்த நிறைவேறின வசனம் எப்படி வந்தது என்று சொன்னால், நீங்கள் அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த வசனம் பாருங்களேன். அவர் சொன்னார் நிறைவேறிற்றுன்னு சொல்லினார். 22வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 22வது வசனம் வாசிங்க. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு பாருங்க, எந்த வார்த்தையை அவர் போதித்தாரோ, எது தன்னுடையது என்று சுதந்திரித்துக் கொண்டாரோ, எதை அவர் மற்றவர்களுக்கு சொன்னாரோ, எதை மற்றவர்கள் கேட்கும்படியாய் சொல்லப்பட்டதோ அந்த வார்த்தையானது இவருக்குள்ளே இருந்து வாழ்க்கையாய் வருகிறது. ஜனங்கள் கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டார்களாம். கிருபையுள்ள வார்த்தைகள். நல்லா கவனிங்க, நீங்கள் வசனத்தை கேட்கறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த வசனத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பெரிய நல்ல காரியத்திற்கு நான் சொல்லுகிறேன். அதற்கு சாட்சியாய் மாற வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை வசனமாய் மாற வேண்டும். உங்களுக்குள்ளே இருக்கிற வசனம் மற்றவர்களுடைய பார்வைக்கு ஒரு வாழ்க்கையாய் தெரிய வேண்டும். இரண்டாவதாக சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாமே. நீங்கள் வசனத்தை கையாளுவது மாத்திரமல்ல, அதை நமக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டுமாம். அதை நமக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். பாருங்க, இந்த சம்பவம் எதை சொல்லுகிறது என்று சொன்னால், நான் உங்களுக்கு வசனத்தை நமக்குள்ளே எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வழிமுறையை மாத்திரம் சொல்லி நாம் திருவிருந்துக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து இந்த 11ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். எப்படி நாம் ஜெபம் பண்ணுகிற காரியங்களிலே தேவனிடத்திலே தொடர்ச்சியாய் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும், தொடர்ச்சியாய் நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். இது மாத்திரம் அல்லாதபடிக்கு எந்த காரியத்திலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சில போதனைகளை ஆண்டவர் அவர்களுக்கு போதித்து கொண்டு வருகிறார். அப்படி போதித்து கொண்டு வரும் பொழுது அந்த வசனங்களை, வார்த்தைகளை கேட்கின்றவர்கள் மத்தியிலே ஒரு பெண், ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், எழுந்து அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி சொல்கிறார், உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பால் உண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளது. உம்மை யார் பெற்றெடுத்தார்களோ, உம்மை யார் பராமரித்து வளர்த்தார்களோ அந்த தாய் பாக்கியம் உள்ளவள் என்று சொல்லுகிறாள்.
பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. எழுந்த ஆண்டவரை புகழும் பொழுது அந்த தாய் பாக்கியம் உள்ளவள் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் அவளுக்கு பதில் சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்த வசனம் 28ல சொல்றார், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளுகிறவர்கள் எவர்களோ, யார் அதை கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் அதிக பாக்கியவான்கள் என்றாராம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அவருக்கு இருக்கின்ற சில காரியங்களை, எழுத்தின் பிரகாரமான காரியங்களை நீங்கள் எந்த அளவிற்கு கனப்படுத்துகிறீர்களோ அதை பார்க்கிலும் அதிக கனமுள்ள ஒரு வழி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லுகிறேனே, இந்த ஆலய வளாகம் என்று சொல்லப்படுவது ஒரு நல்ல தெய்வீகத்திற்குரிய தேவனுக்குரிய ஒரு இடமாய் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நான் வரும் பொழுது வெளியிலே நம்முடைய காலணிகளை கழட்டி வைப்பதற்கான ஒரு இடம் உண்டு. அந்த இடத்திலே நாம் கழட்டி வைக்கிறோம். அதற்கு பின்பாய் நாம் உள்ளே வருகிறோம். அப்படி உள்ளே வரும் பொழுது ஒரு ஹால் இருக்கிறது, தேவனுடைய ஸ்தலம் இருக்கிறது. இந்த ஸ்தலத்திற்குள்ளே நான் சொல்லுகிறேன், நாம் தேவையில்லாத சில காரியங்கள் எதையுமே நாம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் இங்கே ஆண்டவர் இருக்கிறார், இங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், இது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். ஆகையினாலே இந்த இடத்திற்கு நாம் கனத்தை கொடுக்கிறோம். நான் சொல்லுகிறேன், இந்த பிரசங்க பீடத்திற்கு நாம் கனத்தை கொடுக்கிறோம், இந்த டேபிளுக்கு கனத்தை கொடுக்கிறோம், இந்த கீபோர்டுக்கு கனத்தை கொடுக்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கிறோம். அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் கொடுக்கிறோம். அப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், இவைகளை தெய்வமாய் தேவனுக்குரியதாய் நாம் பார்க்கிறோமே ஒழிய தேவனாய் நாம் பார்க்க முடியாது. இது பிரசங்க பீடம், தேவனுடைய பிரசங்க பீடம் என்று சொல்லும் பொழுது இந்த பிரசங்க பீடத்திற்கு உண்டான ஹானர் என்னவோ, கணம் என்னவோ, அந்த கணத்தை நாம் இதற்கு கொடுக்கிறோம். ஆனால் துதியை நாம் கொடுப்பது கிடையாது, இதை வணங்குவது கிடையாது, இதை தொட்டு கும்பிட வேண்டும் என்கின்ற வழிமுறை, வழிபாட்டு முறை என்பது நமக்கு கிடையாது. அப்படியானால் நாம் தேவனை சார்ந்து வருகிற ஒவ்வொன்றையும் கனப்படுத்துகிறோம். ஆனால் தேவனை மாத்திரம்தான் கனத்திற்குரிய, துதிக்குரிய, பாத்திரத்திற்குரியவராய் நாம் கவனிக்கின்றோம். அப்படியானால் இங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் தாயையோ அல்லது என் சகோதரரையோ அல்லது நான் உடுத்திருக்கிற வஸ்திரத்தையோ அல்லது நான் ஊழியம் செய்த இடத்தையோ அல்லது நான் பிறந்த இடத்தையோ இவைகளை எல்லாம் சுற்றி பார்த்து ஹோலி டூர் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறீங்களே, அதை ஒரு பாக்கியமாய் நீங்கள் எண்ணுகிறீர்கள் அல்லவா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஹோலி டூருக்கு போய் ஹோலி பிளேஸை பார்த்து அதனால ஹோலி அடைகிறத பார்க்கலாம், ஒருவன் என்னுடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை யார் கை கொள்ளுகிறானோ அவன் அதிலும் பாக்கியவானாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் இந்த ஹோலி டூர்னு போகிறாங்க பார்த்தீங்களா, புனித யாத்திரை அப்படின்னு போகிறாங்க தெரியுங்களா? அந்த புனித யாத்திரைக்கு போயிட்டு வந்தவங்களாம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தோரும், இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இடம், அவர் இந்த வழியாக தான் சிலுவையை சுமந்துட்டு போனார், அந்த வழியாக தான் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறோம். நான் முன்ன கூட ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன், சாரி ஃபார் தட், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒருவர் ஒரு கல்லறைக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை, உயிர்த்தெழுந்த கல்லறை இருக்குது பாருங்க, அது கூட அந்த இடத்துல 2 கல்லறை இருக்கான், எதுன்னு தெரியலையாம். 2 கல்லறை இருக்குன்னு சொல்கிறாங்க, இருக்கட்டும். ஒரு கல்லறைக்குள்ளே போயிட்டு நின்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்து, இந்த இடத்துல இருந்து உயிர்த்தெழுந்த இடம் அப்படின்னா ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் இல்லையா? அது இப்போது நான் உங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். எந்த வஸ்திரத்தை காட்டுறது? சரி, ஒரு வஸ்திரத்தை காட்டுறேன். இந்த வஸ்திரம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே எங்கள் ஊருக்கு வரும் பொழுது அவர் முகத்தை கழுவி விட்டு அப்படி திரும்பும் பொழுது இந்த கர்ச்சிஃபை தான் நான் அவரிடத்துல கொடுத்தேன். அவர் இந்த முகத்தை துடைத்து விட்டு அந்த கர்ச்சிஃபை அப்படியே என்னிடத்தில் கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் பத்திரமாய் வைத்திருக்கிறேன். இந்த கர்ச்சிஃப் தான் அது அப்படின்னு சொல்லி இப்படி மேலே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் என் முகத்தை பார்க்க மாட்டீங்க, அந்த கர்ச்சிஃபை தான் பார்ப்பீங்க. இந்த கர்ச்சிஃபை நான் பேசிகிட்டே இருக்கும் போது இப்படி நகர்ந்து வந்து இப்படி உள்ள போதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹார்ட்டே நமக்கு நின்றுடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு ஹார்ட் நிற்க வேண்டாம், வசனத்தை கை கொள்ளாமல் போகிறோம் பாருங்க, அந்த நேரத்தில் ஹார்ட் நின்னா போதுன்றார். ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறைக்குள்ளே போயிட்டு
அவர் உயிர்த்தெழுந்த இடம்னு சொல்லி அங்கே நின்று ஜோம் பண்ணாராம். அப்படியே அபிஷேகத்தில் நின்று ஜோம் பண்ணி அபிஷேக அந்நிய பாஷையில் பேசி கீசி எல்லாம் முடிச்சுட்டு அந்த டிவி கேமராலாம் லைனாக நிற்பாங்களே, அங்கே நின்று அப்படி சொன்னான், இந்த கல்லறையை விட்டு வெளியிலே வருவதற்கு மனசே இல்லை, அவ்வளவு தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கிறது ஜனங்களே அப்படின்னாராம். அதை கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுங்களா? அப்போவே அந்த கல்லை மூடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்படியே கல்லை மூடி தான் நல்லா இருக்கும். ஏன்னா வெளியில் வரதான் மனசு இல்லையே, கிடங்க உள்ளே. ஏன்னா நிறைய ஜனங்க வழி விலகி போகிறதுக்கு காரணமாயிருதா, அதனால் கல்லை மூடி இருக்கலாம், என்ன பண்ணுறது. ஆனால் நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்களேன். வேத வசனத்தை இயேசு உயிர் தெழுந்த அதே கல்லறைக்கு தான் அடக்கம் பண்ணினருக்கும், அடக்கம் பண்ணினவருக்கு வாசனை திரவங்களை போடலான்னு சொல்லி அவரை அதிகாலையிலே தேடி வந்தார்களாம். கல்லறைக்கு வந்தவங்களுக்கு தூதர்கள் என்ன பதில் சொன்னாங்க சொல்லுங்க? ஏங்க பைபிளில் அவர் இங்கே இல்லைன்னு இருக்கு, உள்ள போனவர் ஜெபம் பண்ணிட்டு தேவ பிரசன்னம் இங்கே இருக்குதுன்றார். எது உண்மை? அப்படியே இந்த இடத்துலயே இருக்கலாம் போல. இயேசுவே அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு மேலே போனார், எழுப்பி போனார். இவங்களுக்கு என்ன தோணுது? அங்கேயே இருக்கணும், உள்ளே இருக்கணும் போல இருக்குது. இருங்க, நாங்களாவது நிம்மதியாக இருக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேத வசனங்களை, வேத காரியங்களை, வேதத்திற்குரிய கைக்கொள்ள வேண்டிய காரியங்களை நான் சொல்லுகிறேன். வேதத்தினுடைய கைக்கொள்ளுதலை பார்க்கிலும் நாம் எழுத்தின் பிரகாரமாய் இயேசுவினுடைய வஸ்திரம், இயேசுவினுடைய காலணி, இயேசு கிறிஸ்துவனுடையது நான் சொல்லுகிறேன், அவைகளெல்லாம் நாம் பார்ப்பதற்கு ஒருவேளை அது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போய் பார்க்கறதுனால தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. என்னைய கூட ஆண்டவர் பணம் கொடுத்து கோட்டீஸ்வரராக மாற்றினா நோ ப்ராப்ளம், உங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போகிறேன், வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் காலில் விழுந்துருவீங்களே அங்கேயே. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருன்னு சொன்ன இங்கே தான் பிறந்தாராம், நமக்கு சொல்லவே வேணாம், அவர் இங்கே தான் பிறந்தாரோன்னு நேராக சாஸ்தாங்கமாக உளுந்து பழக்கம் இருக்கு இல்லையா, அப்படியே விழுந்துருவோம். கவனிங்க, நீங்கள் சடங்காச்சாரத்தை போல செயல்படுகின்ற கிறிஸ்துவினுடைய வழிகளிலே சில சடங்காச்சார முறைகள் உண்டு. நான் அதற்குள்ளெல்லாம் போக விரும்பலை, அதுக்குள்ளே நான் போகிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் பார்க்கிலும் ஒருவன் வசனத்தை கை கொண்டு இருக்கிறானோ எவன் இருக்கிறானோ, அல்லது ஒருவன் ஒரு வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி யார் கை கொள்ளுகிறானோ, நான் சொல்லுகிறேன் இவைகளை பார்க்கிலும் அவன்தான் உன்னத பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வசனத்தை காத்து கொள்ளுகிற காரியங்கள், காத்து கொள்ளுகிற வழிகள் நமக்கு நிச்சயமாய் தேவை. நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்பொழுது சொல்லுகிறார், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள், சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகள் விபரீதங்களுக்கும் நீ விலகியிரு என்று சொல்லுகிறார். வீணான சீர்கேடான பேச்சுக்கள், சீர்கேடான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் விட்டு விலகி, இவைகள் எல்லாவற்றிற்கும் விட்டு விலகி. ஏனென்றால் ஞானம் என்று சொல்லப்படுகிற பொய்யான காரியங்கள், அது விபரீதமான காரியங்கள். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உலகம் ஞானத்திலே, அறிவியல் ஞானத்திலே வளர்ந்து கொண்டு போகிறது. டார்வின் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒருவர் பரிணாம வளர்ச்சி என்று சொல்லி பரிணாமத்தை பற்றி அவர் பேசினாராம். அந்த பரிணாம வளர்ச்சிக்கு அவர் கொடுத்த ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்திலே ஒரு வட்டத்தை நாம் போட்டோம் என்று சொன்னால் அந்த வட்டத்திற்குள்ளே அநேக வட்டங்கள் உண்டு, அந்த வட்டத்திற்கு வெளியிலும் அநேக வட்டங்கள் வரும். அப்படியானால் ஒரு காரியம் ஒன்றோடு முடிந்து விடாது, அது வளர்ந்து பெருகும் என்கின்ற ஒரு தத்துவத்தை அவர் சொன்னாராம். ஆனால் அதே டார்வின்
இன்னொரு காரியத்தை கண்டுபிடிச்சாரு. என்னன்னா, அணுக்கள் என்று சொல்லப்படுகிற அணுக்களை நாம் உடைக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருட்களினுடைய கடைசி பகுதி எதுனா ஒரு அணு. இந்த அணுவை நாம் பிரிக்க முடியாது என்று சொன்னாராம். ஆனால் பிற்காலங்களிலே அந்த அணுவை உடைத்து பிரித்து தான் இன்றைக்கு அணு ஆயுதங்கள் என்று எல்லாம் கண்டுபிடித்து விட்டார்களாம். அப்படியானால் கொள்கை போயிடுச்சு, கொள்கை போயிடுச்சு. சில நேரத்தில் தத்துவம் நிற்கும், கொள்கை நிற்காது. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் பேசுறதுக்கு பேச்சு நல்லா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் சில நேரத்தில் சம்பந்தம் இல்லாததாக இருக்கும். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவினுடைய சில காரியங்களை, வேதத்தினுடைய காரியங்களை சிலர் கொள்கை என்ற பெயரில் வைத்து, ஞானம் என்கின்ற பெயரில் வைத்து வீணான காரியங்களை சொல்லி நம்ம ஏமாற்றுகிறவர்களாக இருப்பார்கள். ஆகையினாலே பவுல் சொல்றாரு, நீ தேவையில்லாத ஞானத்தை பற்றி பேசுகிறவங்களாம், ஞானத்தை பற்றி போதிக்கிறவங்களோட போதனையெல்லாம் உட்காந்து நீ கேட்காதப்பா, நீ கேட்காத. நான் சொல்கிறேன், உன் பிஸ்னஸை எப்படி பெருக்கணும்னு பேசுவாங்க, அதெல்லாம் கேட்காத. உன் குடும்பத்தை இப்படி தான் நடத்த வேண்டும், மனைவி இப்படி தான் பார்க்க வேண்டும், பிள்ளைகள் இப்படி தான், அப்படிலாம் உனக்கு குடும்பமாக சொல்லி கொடுத்துட்டு நடத்திட்டு இருப்பான், அதெல்லாம் கேட்காத. உலகத்தினுடைய ஞானம் எப்படி இருக்கிறதோ அப்படியாய் நாம் வாழ வேண்டும், அதெல்லாம் உட்காந்து கேட்காத. ஏன் அப்படின்னா, சில நேரங்களிலே அவைகள் வேத வசனத்திற்கு புறம்பாக இருக்கும். அறிவியல் வேத வசனத்தை, தத்துவங்கள், ஞானங்கள் வேத வசனத்தை சில நேரத்தில் மறுதலிக்கும். நீ அந்த கட்டுக்கதைகளெல்லாம் உட்கார்ந்து கேளாதபடிக்கு நீ அவைகளை விட்டு விலகு என்று சொன்னாராம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் யோபு புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும், யோபு மிகுந்த சோதனைக்குள்ளாய் வரும் பொழுது, மிகுந்த சோதனையினுடைய பாதையிலே அவன் கடந்து போகும் பொழுது, அவன் சரீரத்திலும் வேதனை அனுபவிக்கும் பொழுது அவனை சந்திக்கும்படியாய் 3 நண்பர்கள் வந்தார்களாம். 3 நண்பர்களுடைய பெயர் என்னவென்று சொன்னால், முதலாவது எலிப்பாஸ் என்று சொல்லப்படுகிறவன், மற்றொருவன் பில்தாத் என்று சொல்லப்படுகிறவர், மற்றொருவன் சோப்பார் என்று சொல்லப்படுகிறவர்கள். இந்த 3 பேரும் யோபுவை ஆறுதல் படுத்தும்படியாய் வந்தவர்கள். யோபுவினுடைய துக்கத்தை பார்த்தவுடனே ஆறுதல் படுத்துவதாய் அல்ல, அவர்கள் அவனை வேதனைப்படுத்தினவர்களாய் மாறிவிட்டார்களாம். ஏன் வேதனைப்படுத்தினவர்களாய் மாறினார்கள் என்று சொன்னால், இந்த 3 பேரும் தேவனையும் தெய்வீகத்தை பற்றி அறிந்தவர்கள் தான். ஆனால் அவர்கள் யோபுக்கு சொன்ன ஆலோசனை என்பது தேவனையும் தெய்வீகத்தையும் சாராதது. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கவனிங்க, என்னை கவனிங்க ஒரு நிமிஷம். நீங்கள் யோபு புத்தகத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னால், யோபு ஆண்டவரை திட்டுற மாதிரியே இருக்கும். எலிப்பாசும் பில்தாத்தும் சோப்பாரும் ஆண்டவரை பற்றி அப்படியே அணைச்சி பேசுகிற மாதிரி, ஆண்டவருக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. இவங்க 3 பேரும் பேசுனது ஆண்டவருக்கு ஆதரவாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஆதரவு கிடையாது, ஆண்டவருக்கு விரோதமாக தான் பேசியிருக்காங்க. என்ன விரோதமாக பேசுகிறாங்கன்னா, நீங்கள் 3 பேருடைய கதையை நான் முதல் சொல்கிறேன், அதில் ஒருத்தர் கதையை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். நீங்கள் 3 பேரையும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இந்த எலிப்பாஸ் எதை பற்றி பேசுவார்னா, ஞானத்தை, அனுபவத்தை பற்றி பேசுவாராம். ஞானத்தை, அனுபவத்தை. ஹி ஸ்பீக்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். இரண்டாவது, நீங்கள் பில்தாத்தை பற்றி வாசிக்கும் பொழுது பாரம்பரியத்தையும் அதனுடைய திருப்தியும் பற்றி சொல்லுவாராம். நீங்கள் அந்த வசனங்களெல்லாம் அவங்க பேசுகிறதெல்லாம் வாசித்தீங்கன்னா அதனுடைய கண்டென்ட் அப்படி தான் இருக்கும். எலிப்பாஸ் எப்படி பேசுவார்னா, ஞானத்தை சார்ந்து, உலகத்தினுடைய காரியத்தை சார்ந்து, நம்முடைய அனுபவம் எப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படின்றத சார்ந்து பேசுவார். இந்த பில்தாத் எப்படி பேசுவார்னு சொன்னால், நம்ம வழிமுறை பாரம்பரியம் அப்படி இருந்ததுன்னா அந்த சாபம் நமக்கு தொடர்ந்து வரதான் செய்யும். நம்ம பாரம்பரியமாக இது எல்லாருக்குமே இருக்குதுல்ல, இந்த பாரம்பரியத்தின்படி தான் நடக்கும், ஆண்டவர் அதுக்கு தான் துணை போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசுவார். சோப்பாரை பற்றி நீங்கள் வாசித்தீங்கன்னா யோகம், அதிர்ஷ்டம்னு பேசுவார். நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா நடக்கும், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு யோகம், திடீர்னு நடந்து போகிற நேரத்தில் திடீர்னு கீழே ஒரு 500 ரூபா கட்டுறதுன்னா அதிர்ஷ்டம் இல்லை, அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை உண்டாக்குறவர் தான் ஆண்டவர். யோபு அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே ஸ்ட்ராங்காக நிற்கிறவர். நன்மை கொடுக்குறதும் அவர் தான், தீமை கொடுக்குறதும் அவர் தான். ஞானமும் கிடையாது, பாரம்பரியமும் கிடையாது, அதிர்ஷ்டமும் கிடையாது. இதுக்கு எதிராக நிற்கிறவர் தான் யோபு. அப்படி எதிராக நிற்கிறவர்னு சொல்லும் பொழுது இவர்கள் இதை பற்றி தான் பேசுகிறார். தே ஸ்பீக்ஸ் ஆஃப் philosophy, they speaks of psychology, they speaks of physiology. இந்த 3 காரியங்களை அடிப்படையாக வைத்து தான் அவர்கள் பேசுகிறார்கள். அதில் ஒன்று மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள, நான் சொல்கிறது ஏதோ
புதுசாக எதையோ ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்றே நான் உங்களுக்கு உதாரணத்திற்கு சொல்கிறேன், போக போக உங்களுக்கு புரியும். ஏனென்றால் நான் யோபு புத்தகத்தை ஏற்கனவே பைபிள் ஸ்டடியில் எடுத்துட்டேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை ஒரு நாள் வரும்பொழுது நான் அதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் யோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது 8வது 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாருங்க. இந்த முதல் வசனத்தை பாருங்களேன், வாசிங்க. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? யாராவது குற்றம் செய்யாம இருக்கிறவங்க அழிஞ்சிட்டாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அப்பனா குற்றம் செய்யறவங்களுக்கு தான் அழிவு வரும். அடுத்தது சன்மார்க்கர், நல்ல சன்மார்க்க ஜீவியத்தில் இருக்கிறவங்க அதம் பண்ணப்பட்டது எப்போ? திடீர்னு இந்த மாதிரி உனக்கு வந்த மாதிரி பிள்ளைங்க செத்து போச்சு, எல்லாம் நிலம் போயிருச்சு, குதிரை போயிருச்சு, அது கழுத போயிருச்சு, ஒட்டகம் போயிருச்சுன்ற மாதிரி உனக்கு வந்த மாதிரி ஏதாவது வேணா யாருக்காவது வந்திருக்குமா? சன்மார்க்கனுக்கு வருமா? அதெல்லாம் வராது. அப்படின்னா இவர் என்ன பேசுறாருன்னா, அனுபவம் அப்படிதான் பேசும். இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, நல்லவங்களுக்கு அந்த மாதிரிலாம் வராது. அப்போ நீ ஏதோ கெட்டது செய்திருப்ப, அதனால தான் உனக்கு வந்திருக்குது. இதைத்தான் எலிபாஸ் பேசுகிறார். ஞானத்தை பேசுகிறார், தத்துவத்தை பேசுகிறார், அனுபவங்களை பேசுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஞானி மாதிரி நமக்கு நிறைய ஞானம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஜீவ மார்க்கத்தை பற்றி பேசுகிறவர்கள் யாருமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ஞானமா பதில் சொல்ற மாதிரி, ஞானமா வழிகாட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல், நல்ல ஞானமும் எங்கே இருக்குதுன்னா வேதத்திலே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு வேதத்தில் சாலமோனை காட்டிலும் ஒரு பெரிய ஞானி யாருமே கிடையாது. சாலமோனுடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் இந்த செவரில் எறும்பு பார்க்குறீங்களே, ஏதாவது ஒரு இனிப்பேச்சா எறும்பு வந்துடும் பாருங்க. இந்த எறும்பை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். ஒரு 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 ட்ரெயின் மாதிரி ஒரு பக்கம் இவங்கெல்லாம் போவாங்க, இன்னொருத்தவங்க ட்ரெயின் மாதிரி இன்னொருத்தவங்க வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அதில் நல்லா கவனித்து பாருங்களேன். இது ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் போகிற மாதிரி போகாது எப்பவுமே. இந்த எறும்பு இந்த பக்கம் திரும்ப திரும்ப எடுப்போம், இந்த பக்கம் திரும்ப எடுத்து போவோம். அதில் அந்த முன்னால் வராங்க பாருங்க, அவங்க 2 பேரும் டம்முன்னு இடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்புவாங்க. இதெல்லாம் பார்த்தது இல்லையோ? வீட்டில் எறும்பு வந்துச்சுன்னா பாருங்க, நேராக 2 பேரும் வருவாங்க, டம்முன்னு இடிச்சுக்கிட்டே தான் போவாங்க. ஒரு தடவை இடிச்சுட்டா தெரியும்ல இந்த பக்கம் இடிக்கன்ட்டு, இடிச்சுக்கிட்டே தான் போவோம். சாலமோனுடைய ஞானம் என்ன தெரியுங்களா? அந்த மாதிரி இடிச்சுக்கும் போது ஒரு எறும்பு இன்னொருத்த எறும்புகிட்ட என்ன பேசுன்றது சொல்லுவாராம் சாலமோன் ஞானி. நீ யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய ஞானி, எல்லாவற்றையும் அறிந்தவர், தன்னுடைய அந்திம காலத்தில் முடியும் பொழுது அவர் எழுதி வைக்கிறார் பிரசங்கில, மாயை மாயை எல்லாம் மாயையும் மனதிற்கு. எப்பா இவ்வளோ பெரிய ஞானத்தை வச்சிருக்கிற, உனக்கு இல்லாத ஒரு மேன்மையா? சொல்ல எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. ஆனால் அதே பிரசங்கி முடிக்கும் போது சொல்கிறாரு, கர்த்தருடைய வசனமோ, அந்த வசனத்திலிருந்து தேவன் கொடுக்கிற வார்த்தை தான் நமக்கு நித்திய காலமாய் வருமே ஒழிய, அதை தவிர்த்து, வசனத்தை தவிர்த்து, வார்த்தையை தவிர்த்து, தேவனுடைய வார்த்தையை தவிர்த்து இந்த உலகத்தில் எல்லாமே மாயையின் முடிச்சதான் சாலமோன் ஞானி. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அதான் சொல்கிறாரு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற எல்லாமே மாயை தான். நீங்கள் நம்ப வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் காத்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை அது. உங்களுக்குள்ளே கவனமாய் நீர் காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் கவனமாய் ஜாக்கிரதையாய் கை கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், உலகம் சொல்லாத ஒன்றை நம்முடைய வேதம் நமக்கு அறிவிக்கும். உலகம் அறியாத ஒன்றை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். உலகத்தில் இல்லாத ஒரு பாதையை வேதம் நமக்கு வழிகாட்டும். உலகத்தில் இல்லாத ஒரு மேன்மையை வேதம் நமக்கு அடையாளம் காட்டும். உலகத்திலே சொல்லப்படாத தீவினையான காரியங்களும் தீவினையான சூழ்நிலைகளும் தடகளங்களும் நமக்கு முன்பாக, நமக்கு விரோதமாக அநேக எதிர்ப்புகளும் தடைகளும் நமக்கு வரலாம். ஆனால் அவைகளுக்கு முன்பாக நீங்கள் எப்படி செல்ல வேண்டும் என்பதை காமா, குவைட்டா, நீட்டா, அழகாய் நமக்கு சொல்லி வழிகாட்டுகிறது கர்த்தருடைய வேதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த வேதத்தை நீங்கள் அஜாக்கிரதையாய் கைக்கொள்ளுவீர்களானால்
உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிச்சயமாய் தோல்வியை தான் சந்திப்பீர்களே ஒழிய, இந்த வேதத்தை ஜாக்கிரதையாய் கை கொள்ளுகிறவர்களுக்கு, இந்த வேதத்தை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் சிறப்பானது ஒன்றை வைத்திருக்கிறார். நான் ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்லி இன்றைக்கு நான் முடிக்கிறேன். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 4வது வசனத்தை வாசிப்பீர்களானால், கானா ஊர் கல்யாணத்திற்கு இயேசு சென்று அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது என்று மரியாள் கண்டபொழுது, மரியாள் இயேசுவின் இடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறாள். என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு திராட்சரசம் குறைவாய் இருக்கிறது, இல்லை என்றாள் என்று சொல்லப்படுகிறது. 4வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். கவனிங்க 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 கவனிங்க. இப்போது ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். கொஞ்சம் என்னைய பாருங்கள், என்னைய பாருங்கள். கல்யாணம் நடக்குது. இப்போ இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்குள்ள ஆண்டவர் ஒரு ஏவுதல் சொல்கிறார். நீ அந்த கல்யாணத்துக்கு போ, ஒரு காரியம் நடக்கும், அங்கே நான் உன்னை வச்சு ஒரு காரியத்தை மேன்மையை செய்வேன், நீ போயிட்டு வா அப்படின்றார். சரின்னு போகிறேன். போகிற இடத்துல திராட்சரசம் குறைவுபட்டாயிடுச்சு. இப்போ திராட்சரசம் குறைவுபட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சட்டுன்னு ஆண்டவர் சொன்னது ஞாபகம் வந்துடும். அப்போ நான் உடனே பாஸ்டம்மா கிட்ட திரும்பி என்ன தெரியுமா சொல்லுவேன்? இப்படி ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரியுமா? எனக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார். இப்போ பார், ஒரு காரியத்தை நான் செய்யறேன், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி என் மனைவியை கையோடு கூட்டுட்டு போய் நானே அவங்க கிட்ட, யாரோ 2 பேர் பேசிக்குவாங்க, ஆனால் நானே கேட்பேன், திராட்சரசம் குறைவுபட்டதோ, கவலைப்படாதீங்க, உங்கள் திராட்சரசத்தை நிறைவாக்குவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி யாருமே என்னை கூப்பிட வேணாம், நானே போஸ்டர் அடித்து நானே ஒட்டி நானே போயிடுவேன். ஆனால் இயேசு தேவன் தன்னிடத்தில் சொன்ன ஒரு வேலையை, வார்த்தையை அவர் செய்யும்படியாக அவருக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை எப்போ செய்யணுன்றதுக்காக he wait for the time. தனக்குள்ளே அந்த அற்புதத்தை, தனக்குள்ளே அந்த வார்த்தையை, தனக்குள்ளே அந்த தேவனுடைய ஜீவனை தனக்குள்ளே காத்துக்கொண்டு அவர் காத்திருக்கிறாராம். அமைதியாக இருக்கிறார். இது அமைதியாக இருக்கும் பொழுது மெதுவாக மரியாள் வந்து சொல்கிறாங்கப்பா, அவங்களுக்கு திராட்சரசம் இல்லையா, நீர் எதையா இல்லை. மரியாளுக்கு தெரியும் இயேசு செய்ய முடியும்ன்று. அப்போ ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படிங்க, கர்த்தருடைய வேலை, வார்த்தை நம்மளை நிறைவேறதுக்கு we have to wait, காத்திருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன் பரபரன்னு செய்கிறீங்க? ஏன் எதை செய்தாலும், இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடித்து பழக்கமாயிருச்சு நமக்கு. எதை செய்தாலும் சுறுசுறுன்னு செய்யணும், பரபரன்னு செய்யணும், படபடன்னு செய்யணும், மடமடன்னு செய்யணும், இப்படியே தான் ஓடுது வாழ்க்கை. ஏன் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க. கிறிஸ்மஸ்க்கெல்லாம் கேக் வாங்கி சாப்பிட்றீங்க. கேக் எப்படி சாப்பிடுவோம்? கேக் வெட்டுறாங்க, எப்படி கேக்கை வெட்டுவோம்? ஒரு கத்தி எடுத்து டப்புன்னு போடுவீங்களா? அதை பொறுமையாக கட் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களிலே நிறைவேறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதான் கிறிஸ்தவ ஜீவியம். நீங்கள் கேட்கலாம், இன்னும் எவ்வளோ நாள் காத்திருக்கிறது, இன்னும் எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கிறது? அன்டில் ஹிஸ் டைம், அவருடைய வேலை வரைக்கும் காத்திருந்து தான் ஆகணும். அதுக்கு முன்னாலேயே வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு பிரியாணியை செய்வோம். 10 மணிக்கு தொடங்குவோம், 1 மணிக்கு முடிச்சுட்டு எல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு போகலாம். 1 மணிக்கு பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு. அதெல்லாம் இல்லை, 1:30 மணிக்கு ட்ரெயின் ஆகையினால பஸ் இருக்குது, ஆகையினால பிரியாணி எடுப்பா, போதும்பா, எவ்வளோ வெந்ததோ பரவாயில்ல போதும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன், பிரியாணின்னு ஒன்று இருக்கும், ஆனால் அதில் இருக்கிற டேஸ்ட் இருக்காது. அதை நீங்கள் முழுமையாக சாப்பிடவும் முடியாது, அதை முழுமையாக கடிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா அறவே காடாக வந்து நிற்கும். அப்போ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் இட்ஸ். அதற்குரிய நேரம் வரைக்கும் நீங்கள் காத்துருங்க, பொறுமையாக இருங்க, எதிர்பாருங்க, ஜெபியுங்க. அந்த வேளை வந்த பொழுது அற்பமாய் இருந்த ஜாடி, வெறுமையாய் இருந்த ஒரு தண்ணீர் ஒரு பெரிய மதுரத்தை அற்புதமாய் மாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப அற்பமாக இருக்கட்டும், ரொம்ப அற்பமாக இருக்கட்டும். இந்த அற்பமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையினுடைய
ஒவ்வொரு கிரியைகளும் ஏதோ டேஸ்ட் இல்லாத ஒரு தண்ணியை ஊற்றுறாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு காத்துருங்க, நீங்கள் காத்துருங்க, பொறுமையாக இருங்க. அந்த வசனம் நமக்குள்ளே ஒரு ஜீவனை உண்டாக்குன்ற விசுவாசத்தோட அமைதியை நீங்கள் காத்துருங்க. ஒரு ஏற்ற சமயம் வரும். அப்படி வரும்பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே இதற்கு முன்பாக இருந்த ருசியை பார்க்கிலும் பின்பாக கொடுத்த ருசி அதிக சுவையுள்ளதாக இருந்ததுன்றதை போல உங்கள் வாழ்க்கை முன்பாக இருந்ததை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக சுவையுள்ளதாய் மாறும். அல்லேலூயா. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாகவே சொல்லுகிறேன். திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமாகவே நான் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கை இதற்கு முன்பை எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கேடுள்ளதாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த திருவிருந்தை நீங்கள் எடுக்கும்பொழுது விசுவாசத்தோடு எடுங்க. இந்த திராட்சை ரசம் எப்படி சுவை உள்ளதா எனக்குள்ளே போகிறதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை என்னை ஒரு நாளிலே சுவை உள்ளதாய் சாட்சி உள்ளதாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது வரைக்கும் நான் காத்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. அது வரைக்கும் நான் பொறுத்திருக்க. நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரத்திலே லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள். ஆண்டவருக்கு தெரியும் லாசருவை நம்ம எழுப்ப போகிறோன்னு தெரியும். அதனால தான் அவர் திரும்ப எழுந்து போனார்னு இருக்கு. ஆண்டவர் பின்னும் தாமதிக்க சொன்னாராம். அவன் செத்து 4 நாள் ஆன பிறகு போகிறாங்க. 4 நாள் ஆயிற்றே அப்படின்றா. 4 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் கழித்து தான் போகிறாங்க. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த நாள் வரையிலும் அந்த உயிர்த்தெழுதலுடைய ஜீவனை ஆண்டவர் தனக்குள்ளே கிரியை செய்யும் மட்டும் அமைதியாய் அவர் இருந்தாராம். 4 நாள் கழித்து போனார். இவர் முன்னாலேயே 2 நாளைக்கு முன்னாலேயே போய் அல்லது அந்த 4 நாளைக்கு முன்னாலேயே போயிருந்தார்னா அவன் வியாதியை மாத்திரம் தான் சுகப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் அவனை உயிரோடு எழுப்புறதுக்கு ஆண்டவர் தாமதித்து தன்னுடைய நேரம் வரும் வரை காத்திருந்தார். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சில நேரங்களில் ரொம்ப தாமதமாக பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் ஆண்டவர் இன்னும் தாமதிக்கிறாரு, ஏன் இன்னும் அமைதியாக இருக்காரு, நான் என்ன தான் இன்னும் செய்யணும், நான் என்ன தான் இன்னும் ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஒன்று தான் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் வேறு எதையுமே செய்ய வேண்டாம், அமைதியாக இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் வர்றதுக்கு எப்படி நம்ம வெயிட் பண்ணுறோமோ, ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். வரோம், ஒரு வேளை வரோம். அந்த வேளையில் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிக கன மகிமையுள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தை ஜெயம் உள்ளது, அவருடைய வார்த்தை ஜாக்கிரதை உள்ளது. ஜாக்கிரதை உள்ள வார்த்தையை ஜாக்கிரதையாய் கை கொள்ளுங்கள். ஜாக்கிரதை உள்ள வார்த்தையை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அதிசயத்தை ஆண்டவர் ஒரு நாளும் மறுக்காதபடிக்கு ஏற்ற காலத்திலே அவர் நமக்கு மழையை பெய்ய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதிக பாக்கியம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல ஆண்டவரை துதிக்க போகிறோம். வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் இது வரைக்கும் பொறுத்திருந்தீங்க இல்லைங்களா? ஆண்டவர் இனிமேல் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் பொறுத்திருந்த காலம் மட்டும் அது இல்லாமல் இருந்தது, நீங்கள் பொறுத்திருக்கிற வரையிலும் அது காத்திருந்தது. அதே காத்திருத்தல், கர்த்தருக்கோ காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து என்று சொல்லப்படுகிறது. ஓ, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார் சகோதரனே, கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார் சகோதரியே. நீங்கள் ரொம்ப நாளாக காத்திருக்கிறீங்க, ரொம்ப நாளாக ஜெபிக்கிறீங்க, ரொம்ப நாளாக தேவ சமூகத்தை தேடிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக ஆண்டவரோடு போராடிட்டு இருக்கிறீங்க. காலம் சமீபமாயிற்று. கர்த்தர் சீக்கிரமாய் காரியத்தை செய்ய போகிறார். அவர் சீக்கிரமாய் செய்ய போகிறார். அவர் சீக்கிரமாய் நிறைவேற்ற போகிறார். அவருக்கு காத்திருக்கிறவரெல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தர் நீர் இரக்கம் செய்வீராக, நீர் கிருபை செய்வீராக.
நீ தயவு செய்வீராக. உம்முடைய தயவுள்ள கரத்தை நீ நீட்டும்படிக்கு உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.